Hellcat. Dear student, chapter 1, sets, relations and functions. So an example 1.2, the example 1.2 already நம்ம பார்த்துருக்கிறோம். என்ன மெத்தட் அப்படின்னு சொன்னால் கார்டினாலிட்டி மெத்தட். கார்டினாலிட்டி மெத்தடில் எப்படி இந்த சம் வந்து ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ இதே சம்முக்கு நம்ம நினைச்சிடும் another method is Venn diagram, using Venn diagram. ஸோ நம்ம வென் டயக்ராம் யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்யலாம், இதே கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். நம்ம எப்படி வென் டயக்ராம் யூஸ் பண்ணுறோம், இந்த கொஸ்டின் கொடுத்தாங்க, இந்தியா சர்வே ஆஃப் 5000 persons in a town. It was found that 45% of persons know language A, 25% know language B, 10% know language C, 5% know languages A and B, 4% know languages B and C, and 4% know languages A and C. If 3% of the persons know all three languages, find the number of persons who knows only language A. Long question. Find the number of persons who know only language A. Using Venn diagram given. So A 45%. So language A is 45%. Language B 25%. C 10%. Both A and C 5%. Both B and C 4%. Both C and A 4%. Three languages A, B and C 3%. So this இதெல்லாம் நீங்க நினைச்சிருக்கீங்க ஃபில் பண்ணணும். நான் using Venn diagram. So A 45% இருக்கும். நீங்க என்ன செய்யணும், வெறும் நம்பர் ஆஃப் மட்டும் தான் நீங்க ஃபில் பண்ணணும். இந்த பர்சன்டேஜ்ங்கிறது இங்க வரக்கூடாது. இப்போ என்ன செய்றீங்க, 45 B 25 C 10. First ABC இருக்காங்க. If 3% of the persons know all the three languages, அதான் first நீங்க ஃபில் பண்ணணும். நான் 3 language பேசக்கூடியவங்க first. அடுத்து both A and B, A and B 5 அப்படின்னு இருக்கும். A and B 5. So 5ல இந்த 3 என்ன செய்யணும், மைனஸ் பண்ணணும். The 3 is C. இப்போ 5 minus 3 2. அப்போ only A and C is 2. So next B and C 4. B and C 4%. Only B and C is 4 minus 3. 3 is A. So 4 minus A equal to 1. And A and C and A is 3. 4. So 3 is B. 4 minus 3 equal to 1. So 1 is only A and C. So finally, to find only A, only B, only C. So given the question is to find the number of persons who know only language A. So only language A, this place. So அப்போ நீங்கள் ஒன்லி லாங்குவேஜ் ஏ என்னங்கிறதான் கொஸ்டின். அது நம்பர் ஆஃப் பர்சன்ஸுக்கும் இன்னொன்று ஒன்லி லாங்குவேஜ் ஏ. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க, ஃபஸ்ட்டு 45 மைனஸ் ஆஃப் இந்த சர்க்கிள் ஏ இதை மட்டும் எடுத்துருங்க. செட் ஆஃப் செட் ஏ. இந்த ஏங்கிற செட்டில் பார்த்தீங்கன்னா 2 3 1 இதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 2 + 3 + 1 நீங்கள் என்ன செய்யுங்க, ஆட் பண்ணோம் 6. 45 minus 6 equal to 39. Only A is 39%. Only A 39%. So required number of persons who know only language A equal to 39% of 5,000. So 5,000 people 39% people only language A தெரிஞ்சவங்க. அப்படி இருந்துச்சுன்னா next 39 by 100 into 5,000. So 20 கட் பண்ணிட்டீங்கன்னா 39 into 500 equal to 1950. So இந்த சம்ம பொறுத்தளவுக்கு என்ன செய்யலாம், ரெண்டு மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன்
cardinality method. So second one Venn diagram method. ஸோ நீங்கள் இதை இதான் எய்தர் ஆர் ஏதாவது ஒன்று மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணி இந்த சம்முக்கு ஆன்சர் பண்ணால் போதும். எக்ஸாமில் ஏதாவது ஒன்று தான் நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் யூஸ் பண்ணணும். ரெண்டுமே யூஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. உங்களுக்கு கார்டினாலிட்டி மெத்தட் ஹார்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை என்ன செய்யணும், யூஸிங் வென் டயக்ராம் மெத்தட். வென் டயக்ராம் மெத்தட் பண்ணீங்கன்னா வெரி சிம்பிள். ஸோ நீங்கள் இந்த மெத்தட்லேயும் இந்த சம்மை நீங்கள் நினைச்சலாம் ஆன்சர் பண்ணலாம். ஆனால் ஒரு கண்டிஷன், இம்பார்ட்டன்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா, இங்கே என்ன செய்யக்கூடாது, இங்கே என்ன ரைட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னால் பர்சன்டேஜ் இங்கே யூஸ் பண்ணக்கூடாது. யூ டோன்ட் யூஸ் பர்சன்டேஜ். இப்போ ஒன்லி நம்பர் மட்டும்தான் நீங்கள் என்ன செய்யணும், யூஸ் பண்ணணும். பர்சன்டேஜ் யூஸ் பண்ணக்கூடாது. லாஸ்ட்டு ஸோ நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக நினச்சிடும் ஒன்லி ஏ இஸ் 39%. ஸோ நம்ம கொஸ்டின் இங்கே இருக்காங்க, the number of persons who knows only language A equal to 39% of 5,000 people. So about 39 by 100 into 5,000. So 0020 cut பண்ணிட்டீங்க, balance 39 into 50. So 39 into 50 is 1950. Thank you. Dear student, chapter 1, sets, relation and functions. So first topic is sets. So already set language இங்கே ஸ்டடி பண்ணியிருக்கீங்க 9th 10th. ஸோ இங்கே 11th என்ன பார்க்குறோம், இந்த செட்ஸில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக சில சம் பார்க்குறோம். ஸோ அதை நம்ம நினச்சிருக்கோம். லாஸ்ட் கிளாஸில் உள்ள அந்த வீடியோஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம், எக்ஸசைஸ் 1.1 அதில் 5th சம். ஸோ 5th சம் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, ஜஸ்டிஃபை த trueness of the statement. And elements of a set can never be a subset of itself. Justify the trueness of the statement. இவங்க கொடுத்துருக்க இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து உண்மையிலே கரெக்ட் தானா, ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தானாங்கிறத பார்க்கணும். அதான் ட்ரூனஸ், என்னுடைய உண்மைத்தன்மை. இது என்ன ட்ரூனஸ் கண்டுபிடிக்கணும் பாருங்க. And elements of set can never be a subset of itself. An element of set. Suppose that A equal to ABC. So a subset of itself can never be a subset of itself. என்ன சொல்றாங்க, இந்த ஏக்கு வந்து என்ன இருக்காது அப்படின்னா, இதுல இப்போ ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் சப்செட் வந்து நம்ம இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு தனக்குள்ளே இருக்குமானா இருக்கும். எப்படின்னு பாருங்க. சப்போஸ் இப்போ ஏ ஈக்குவல் டு ஏபிசி. இப்போ நீங்கள் என்ன செய்றீங்க, பவர் செட் எடுக்கீங்க, பி ஆஃப் ஏ. என்ன பி இஸ் ஏ பவர் செட். த பவர் செட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு, ஸோ பவர் செட் கண்டுபிடிக்கிறது 9th இருக்குது. 9th எனக்கு பவர் செட் எழுதிக்கணும். ஃபர்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் அப்படி எழுதணும். அடுத்து என்ன செய்றீங்க, ஏபி, அடுத்து ஏசி அண்டு பிசி அண்ட் ஏ செட், ஏ செட் பி, செட் சி, எம்டி செட். ஸோ 1 2 3 4 5 6. ஸோ 8 டேர்ம்ஸ் இருக்கு. ஃபார்முலா என்ன இருக்கும், n ஆஃப் பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு 2 பவர் m. ஸோ 2 பவர் 2 கியூப் 8 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஈச் எலமெண்ட், இங்கே ஈச் எலமெண்ட் பார்த்தீங்கன்னா இருக்கு, ஈச் அண்ட் எவ்ரி எலமெண்ட் ஆஃப் செட் ஏ கேன் பி சப்செட் ஆஃப் தி செட் இட் செல்ஃப். நீங்கள் இந்த ஏபிசிக்கு நீங்கள் எழுதலாம் சப்செட் எடுத்து எப்படி எழுத முடியும், அதுதான் இது உள்ள இருக்க எல்லாமே சப்செட். ஸோ அப்போ ஏபிசிக்கு நீங்கள் சப்செட் எழுத முடியும். ஈச் அண்ட் எவ்ரி எலமெண்ட் ஆஃப் தி செட் ஏ கேன் பி a subset of the set itself. Hence, even the statement is true. The statement is not true. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பிறகு உங்களுக்கு இஸ் நாட் ட்ரூ. ரீசன் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து நினச்சலாம் ஏக்கு ஏ இருக்கக்கூடிய ஒவ்வொரு டேர்ம்ஸுக்கும் நீங்கள் நினச்சலாம் சப்செட் எடுக்க முடியும். ஸோ சப்செட் ஆஃப் இட் செல்ஃப் அப்படிங்கிறனால இதில் நம்ம நினச்சிருக்கோம் பவர் செட். ஒரு எக்ஸாம்பிள் தான் இது, ஃபார் எக்ஸாம்பிள். ஆமாம், நீங்கள் எக்ஸாம்பிளாக தான் நினச்சிருக்கேன் எடுத்துருக்கேன். அப்படி நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குது, நீங்கள் சப்செட் எடுக்க முடியும் இருக்கும். ஆனால் அந்த இதில் என்ன இருக்குது, an element of the subset can never be a subset of itself.
அதனால given statement is not true. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன கிடையாது, கரெக்டாக இல்லை அப்படிங்கிறத நம்ம நினச்சிடும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த சம் வந்து உங்களுக்கு நினச்சாங்க 2 மார்க் கொஸ்டின் கேட்பதுக்கு சான்ஸ் உண்டு. ஸோ 8 சம் பாருங்க. ஃபார் a set A, A cross A contains 16 elements and 2 of its elements are 1, 3 and 0, 2. Find the elements of A. ஸோ அப்போ ஏ உள்ள எலமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறதா இந்த சமுக்கு கொஸ்டின். இன்னொன்று கொடுத்துருக்காங்க, A cross A contains 16 elements. A cross A 16 elements இருக்கும். அப்போ 16 elements ஃபர்ஸ்டே கொடுத்தாங்க. Since A cross A contains 16 elements, then A must have 4 elements. அப்போ A ல கட்டாயம் இருக்கணும் 4 elements இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் பாருங்க இப்படி இருக்கும். N of A cross A equal to N of A into N of A. So N of A is 4 into 4. That's the answer is 16. அப்போ 16 வரணும்னா 4 into 4. அப்போ என்ன இருக்கணும், A must have 4 elements. 4 answer இருக்கணும். அப்போ N of A equal to 4. The elements of A cross A are 1, 3 and 0, 2. நீங்கள் அவங்க என்ன கொடுக்குறாங்க, 1, 3, 0, 2ங்கிற 2 எலமெண்ட்ஸை மட்டும் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக நமக்கு எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கணும், நமக்கு வந்து A cross A 16 எலமெண்ட்ஸ் இருக்கும். A cross A 16 எலமெண்ட்ஸ். ஸோ அதில் 2 எலமெண்ட்ஸ் கொடுத்தாங்க அவங்க, 1, 3, 0, 2 கொடுத்தாங்க. ஸோ அப்போ இதை வச்சு நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கலாம். என்ன இருக்கும்னா required elements of A equal to இங்கே பாருங்க 1, 3, 0, 2. அப்போ இதுவே ஆல் ஓவர் எல்லா நம்பருமே வந்துடுது. 0, 1, 2, 3. 0, 1, 2, 3ங்கிற நம்ம இதை வச்சு நீங்கள் நினைச்சலாம் ஆன்சர் பண்ணிடலாம். 0, 1, 2, 3 அப்படின்னு கொடுத்துடலாம். சப்போஸ் இது இல்லாத இன்னொரு நம்பர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் A cross AR 7, 5 and 6, 4 இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ required number of elements A, required the number of elements of A equal to என்ன டேர்ம்ஸ் இருக்கலாம், இங்கே 7, 5, 6, 4. அப்போ 4, 5, 6, 7 இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம் கற்றுக்கலாம். ஏன்னா A cross A அப்படிங்கும்போது A தான் இருக்க முடியும். 4, 5, 6, 7. ஸோ இப்போ நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்கலாம், சார் இது இந்த டேர்ம்ஸ் தான் இருக்குன்னு எப்படி இருந்துச்சுங்க. இப்போ A என்ன இருக்குது, A வந்து 0, 1, 2, 3. இதே நீங்கள் நினச்சிங்க கிராஸ் பண்ணுங்க. கிராஸ் பண்ணீங்கன்னா ஆக்சுவலாக என்ன ரிசல்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா A cross A equal to 0, 1, 2, 3 cross 0, 1, 2, 3. இதை நீங்கள் கிராஸ் பண்ணுங்க. இங்கே 4 elements, இங்கே 4 elements. அப்போ இங்கே பார்த்தா N of A into N of A, அப்போ 4 into 4 16 elements இருக்கணும். அப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் போயிங்க 0, 0. இப்போ 0, 1, 0, 2, 0, 3, 0, 3 and 1, 0, 1, 0, 1, 1, 1, 2, 1, 3 and 2, 0, 2, 1, 2, 2, 2, 3. So and 3, 0, 3, 1, 3, 2, 3, 3. So இதில் என்ன எலமெண்ட்ஸ் கொடுத்தாங்க, A cross A 1, 3, 0, 2. ஸோ 1, 3 இருக்குது, அடுத்து 0, 2, 0, 2 இந்த 2 எலமெண்ட்ஸ் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ இதை வச்சு நம்ம என்ன செய்யலாம், இந்த 2 டேர்ம்ஸை வச்சுக்கிட்டே நீங்கள் என்ன செய்யலாம், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம்.
ஆமாம். அப்போ பேலன்ஸ் என்ன? அப்போ இதெல்லாம் இருக்க முடியும்னா 0 1 2 3 அப்படின்னு இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்கலாம் என்கிட்ட, சார் அப்போ இந்த டேர்ம்ஸ் இல்லாமல் அடுத்து ஏதாவது ஒரு டேர்ம்ஸ் கொடுத்தா நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு இருக்கும்போது, இந்த மாடல் சம்பளம் கேட்கறதாக இருந்தால் அவங்க இப்படி தான் இருப்பாங்க. அப்படி எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா, இங்கே நம்ம வரக்கூடிய அந்த ஏக்கு வரக்கூடிய அந்த ஆன்சர் எப்படி இருக்கணும்னா இதில் உள்ள நம்பருக்கு வர்ற மாதிரி தான் கொடுக்க முடியும். இப்போ நீங்கள் சப்போஸ் இந்த 2 டேர்ம் கொடுக்குறாங்க, கண்டுபிடிக்க முடியாது. இந்த மாதிரி 2 டேர்ம் கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்கு? ஃபார் செட் A cross A contains 16 elements and 2 of its elements are 2, 2, 2, 3. Find the elements of A அப்படின்னு கேட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஏன் அப்படின்னு சொன்னால், ஏன்னா நீங்கள் அதை வந்து கரெக்டாக நீங்கள் கொண்டு வர முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னால், நம்ம எதை வச்சு முடிவு பண்ணுறோம்? நமக்கு 16 எலமெண்ட்ஸ் இருக்குது. அப்போ 4 வரும்போது இங்கே பார்த்தீங்கன்னா 2, 2, 2, 3 தான் இருக்குது. அப்போ நீங்கள் என்னெல்லாம் எடுக்க முடியும்? நீங்கள் வந்து 2, 3 மட்டும் தான் எடுக்க முடியும். அப்போ நமக்கு வந்து 4 எலமெண்ட்ஸ் இருக்கணும். 4 எலமெண்ட்ஸ் வரதுக்கு சான்ஸே இல்லை. அப்போ நம்ம ஆக்சுவலாக எப்படி தான் அவங்க எப்படி கொடுப்பாங்க கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவே உங்களுக்கு ஆன்சராக வர்ற மாதிரி கொஸ்டின் கொடுப்பாங்க. அப்படி தான் கொடுக்க முடியும். ஸோ அதுதான் நமக்கு பாசிபிளாக இருக்கும். அப்போ அவங்க நினைச்சுறாங்க, நமக்கு வந்து இந்த 1, 3, 0, 2 இருந்தால் மட்டும்தான் நம்ம நினைச்ச முடியும் அந்த ரிக்வயர்ட் எலமெண்ட் ஆஃப் ஏ, அந்த பாசிபிலிட்டி எலமெண்ட் ஆஃப் ஏ நமக்கு கிடைக்கும். இல்லைன்னா நினைச்ச முடியாது, இந்த ரிசல்ட் கொண்டு வர முடியாது. எனவே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த A cross A வேல்யூ நமக்கு வந்து என்ன இருக்கணும்? அந்த எலமெண்ட் ஆஃப் ஏயா இருக்கணும். அதில் இருக்க மாதிரி உள்ள டேர்ம்ஸ் எல்லாம் உங்களுக்கு நினச்சி வாங்க கொடுப்பாங்க. அப்போ தான் நீங்கள் ஈஸியாக நினச்ச முடியும், ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த சம் வந்து இப்படி தான் நீங்கள் நினச்சணும் ஆன்சர் பண்ணணும். அப்போ 1, 3 and 0, 2. ஸோ அப்போ நீங்கள் நினைக்கலாம் 0, 1, 2, 3. ஸோ இதே நீங்கள் நினைக்கலாம் ஆன்சராக எழுதிக்கலாம். இப்படி தான் அவங்களுக்கு கொடுக்க முடியும். ஏன்னா 16 எலமெண்ட்ஸ் இருக்குது. 16 எலமெண்ட்ஸ் ஒரு 2 எலமெண்ட்ஸ் மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் நினைச்சீங்க ஃபைன் த எலமெண்ட்ஸ் ஆஃப் ஏ அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸோ நாட் பாசிபிள். ஸோ அப்போ நமக்கு கிடைச்சணும் பாசிபிள் டேர்ம்ஸ் இருக்கணும், பாசிபிள் எலமெண்ட்ஸ் இருந்தால் மட்டும்தான் நமக்கு ரிசல்ட் எப்படி இருக்கும், கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த மெத்தடும் அந்த சம்ம நீங்கள் நினைச்சணும் ஆன்சர் பண்ண முடியும். தேங்க்யூ. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸசைஸ் 1.1 பார்க்குறோம். அதில் 10th சம் தான் லாஸ்ட் சம். The last one is if A cross A has 16 elements, comma S equal to set of A comma B belongs to A cross A, comma A less than B, minus 1, 2 and 0, 1 are 2 elements of S. Then find the remaining elements of S. So, there are two sum இருக்குது. First, if A cross A has 16 elements, then the elements of A is A in elements of first part. So A cross A has 16 elements. Now A has 4 elements are coming. Then S equal to A cross A comma B belongs to A cross A. இங்க A cross A வரக்கூடிய ரிசல்ட் நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? A comma B அதான் இங்க இருக்கும், S ல இருக்கும். S ல கூடிய டேர்ம்ஸ் எல்லாம் A cross B, A cross A அந்த டேர்ம் தான் இந்த S உள்ள இணைச்சி இருக்கும். அந்த டேர்ம் அந்த A comma B எப்படி இருக்குன்னா A less than B. So A less than Bங்கிற இது கண்டிஷன். இந்த கண்டிஷன்ல தான் நம்ம நினைச்சிருக்கணும் அந்த டேர்ம்ஸ் இது உள்ள வரணும். இந்த S ல உள்ள டேர்ம்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்? A less than B இந்த கண்டிஷன் இருக்கும். minus 1, 2 and 0, 1 are 2 elements of S. இந்த S நீங்க இந்த கண்டிஷன் படி. சோ இது வந்து பில்டர் ஃபார்ம். S is a பில்டர் ஃபார்ம் இருக்குது. அப்படி இது செட் பில்டர் ஃபார்ம். நீங்க என்ன செய்யணும், இது வந்து ரோஸ்டர் ஃபார்முக்கு ஃபர்ஸ்ட் கன்வெர்ட் பண்ணணும். ரோஸ்டர் ஃபார்முக்கு மாத்தணும். அந்த ரோஸ்டர் ஃபார்ம் from A cross A. சோ A cross A உள்ள டேர்ம்ஸ் தான் இங்க இருக்கணும். அந்த A cross A டேர்ம்ஸ் என்னது A less than B இந்த கண்டிஷன் தான் A comma B. A less than B தான் A comma B. So the 2 elements கொடுத்தாங்க, 2 elements of S. Then find the remaining elements of S. S ல இருக்கக்கூடிய terms 2 terms கொடுத்துட்டாங்க, 2 elements okay. So remaining elements of S அதான் நம்ம கண்டுபிடிக்கணும். So the question solution given A cross A has 16 elements. So in the first line A cross A has 16 elements. Therefore A has 4 elements. I mean n of A cross A equal to n of A into n of A.
அப்போ 4 into 4. 4 into 4 equal to 16. So 16 elements. So A cross A 16 elements. Therefore A has 4 elements. So A 4 elements. S equal to A comma B belongs to A cross A comma A less than B. Given minus 1 comma 2 and 0 comma 1 belongs to S. இங்க Sல உள்ள ரெண்டு டேர்ம் கொடுத்தாங்க. Sல ரெண்டு டேர்ம் இருக்கு. இந்த ரெண்டு டேர்ம் எப்படி கிடைச்சு? இந்த கண்டிஷன்ல வந்துச்சு. இந்த கண்டிஷன் இதுல இருந்து செலக்ட் பண்ணிருக்காங்க. செலக்டட் டேர்ம்ஸ் A cross B ல இருந்து செலக்டட் டேர்ம்ஸ் தான் S. A ல இருந்து செலக்ட் பண்றாங்க. A cross A உள்ள அந்த செலக்டட் எலிமெண்ட்ஸ் தான் இங்க இருக்குது S ல இருக்கு. சோ என்ன கண்டிஷன்? A less than B. அந்த கண்டிஷனோட டேர்ம்ஸ் இங்க இருக்குது S ல இருக்கு. சரினா? அந்த அதுல உள்ள டூ எலிமெண்ட்ஸ் கொடுத்தாங்க. -1, -2 and 0, 1 belongs to S. சோ நீங்க இந்த டேர்ம்ஸ் வச்சு தான் நீங்க A எதுங்கறத கண்டுபிடிக்கணும். என்ன இருக்கு? -1, 2 and 0, 1. அப்ப எந்த டேர்ம்ஸ்லாம் இருக்கணும்? -1, 0, 1, 2. இத வச்சு தான் நீங்க ஆன்சர் பண்ணணும். அப்ப A equal to set of -1, 0, 1, 2. சோ இது தெரிஞ்சா மட்டும் தான் நீங்க ஆன்சர் பண்ண முடியும். அப்ப A equal to -1, 0, 1, 2. இப்போ A ஓகே ஆயிடுது. இப்போ நம்ம என்ன எழுதிக்கணும்? A cross A. அப்ப A cross A equal to set of A cross set of A. So இப்போ நம்ம இத எப்படி எழுதுறோம்? -1, Cartesian product using Cartesian product. Then -1, -1, -1, 0, -1, -1, 2. So second order is 0, -1, 0, 0, 0, 0, 1, 0, 2. 1, -1, 1, 0, 1, 1, 1, 2. 2, -1, 2, 0, 2, 1, 2, 2. So இந்த ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு வந்துரும். அப்ப A cross A. இங்க பாருங்க A cross A ல இருக்கும் 16 elements. So ஒரு ரோலயே பாத்தீங்கன்னா இருக்கும் 4 elements இருக்கும். When இருக்கும் 4 4s are 16 elements. அப்ப A cross A, n of A cross A equal to 16 elements. So நமக்கு என்ன இருக்கு? 16 elements இருக்கு. A cross A. அதான் நம்ம क्वेश्चन கொடுத்தாரு. If A cross A has 16 elements, okay. A equal to -1, 0, 1, 2. So A நம்ம எப்படி கண்டுபிடிச்சோம்? எப்படி இருக்கும்? -1, 2, 0, 1. So இந்த டேர்ம்ஸ் தான் நம்ம நினைச்சிருக்கோம். நம்ம வந்து A ஆக நினைச்சிரோம், மாத்தி இருக்கோம். இப்போ A equal to -1, 0, 1, 2. அதான் A cross A இந்த டேர்ம்ஸ் வந்துட்டு. இப்போ நமக்கு S. Therefore S equal to A, B belongs to A cross A, A less than B. இப்போ நீங்க S ல உள்ள டேர்ம்ஸ் எப்படி இருக்கணும்? A, Bங்கற டேர்ம்ஸ் தான் இதுல வரணும். இதுல இருக்க எல்லாமே A, B தான். இந்த -1, -1, 2, 2, 2 வரைக்கும் எல்லாமே என்னதான்? A, B ஸ்ட்ரக்சர். So important condition is A less than B. So A, B is A less than B. அப்படிதான் இருக்கணும். அப்ப நீங்க என்ன பண்றீங்க? A less than B. இந்த டேர்ம்ஸ்லாம் A less than B இருக்கும். -1, -1 is same. So இது வந்து A equal to B. So first இதுல இருக்க first terms எல்லாம் A, second terms B. அப்ப என்ன செய்யுங்க? -1, -1 சேம் வந்துரும். A equal to A. இங்க பாருங்க -1, 0. இது less than value என்ன இருக்கு? greater value. அப்ப less than value greater value. less greater than. அப்ப என்ன செய்யணும்? இந்த smaller value greater value பார்க்கும்போது -1, 0. அப்ப -1, 1 வந்துரும். -1, 2. நான் இத ரவுண்ட் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க. 0, -1ங்கிறது வந்து நம்ம கண்டிஷன் வராது. ஏன்னா 0, -1 less than value, less value. இது என்ன இருக்கு? greater value. அப்போ நம்ம என்ன செய்யணும்? இது greater value இருக்கு, இது less value இருக்கு. அப்ப நம்ம என்ன அதை விட்டுறணும். அடுத்து பாருங்க. இங்க இருக்கு 1, -1. சோ இதே மாதிரி ரிமூவ் பண்ணிடலாம். 1, 0 வராது. 1, சோ இது எதுமே இந்த கண்டிஷன்ல வராது. இந்த A less than B கண்டிஷன்ல இருக்காது. சோ இந்த டேர்ம்ஸ் எல்லாம் இந்த A less than B கண்டிஷன்ல வரும். -1, 0, -1, 1, -1, 2, 0, 1, 0, 2, 1, 2. So அப்ப என்ன இருக்கும்? 1, 2, 3, 4, 5, 6 எலிமெண்ட்ஸ் தான் இந்த Sல இருக்கும். So அப்ப Sங்கிறது வந்து என்ன? S is the selected elements from A cross A. So the condition A less than B. So A less than B பேஸ் பண்ணி உள்ள எலிமெண்ட்ஸ் A cross A உள்ள எலிமெண்ட்ஸ் நம்ம செலக்ட் பண்ணி எழுதி இருக்கிறோம். சரினா? A less than B.
ஸோ நம்ம இதுக்கு -1, -1 எடுக்கல. இது ரெண்டு ஈக்குவல், அது நமக்கு லிஸ்ட் எடுக்க முடியாது. 0, ஈக்குவல் 0, 0, பார்த்தீங்கன்னா இது என்ன இருக்குது, இது லார்ஜர் வேல்யூ, இது என்ன இருக்கு, ஆமாம் ஸ்மாலர் வேல்யூ. நம்ம அப்படி எடுக்க முடியாது. இந்த மாதிரி நீங்கள் என்ன செய்வீங்க, எஸ் செலக்ட் பண்ணணும். அப்போ எஸ் ஈக்குவல் டு ஸோ 6 எலமெண்ட்ஸ், த ரிமைனிங் எலமெண்ட்ஸ் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு. ஏன் எப்படி கொடுத்தாங்க அப்படின்னா, ரெண்டு எலமெண்ட்ஸ் ஆல்ரெடி கொடுத்தாச்சு. -1, 2 அண்ட் 0, 1 ஆல்ரெடி இது இருக்குதுங்க. -1, 2, 0, 1 இருக்குது. அவங்க என்ன கொஸ்டின், ரிமைனிங் எலமெண்ட்ஸ் ஆஃப் -1, 2, 0, 1 ஆர் 2 எலமெண்ட்ஸ் ஆஃப் எஸ். ரெண்டு எலமெண்ட்ஸ் இருக்குது. தென் ஃபைண்ட் த ரிமைனிங் எலமெண்ட்ஸ் ஆஃப் எஸ். இப்போ ரிமைனிங் எலமெண்ட்ஸ் எது இருக்கும், -1, 0, -1, 0, 2, 1, 2. ஸோ இதான் ரிமைனிங் எலமெண்ட்ஸ். தேங்க்யூ. நான் இந்த சம்ம திரும்பி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா இதில் உங்களுக்கு இது வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், பிக் கொஸ்டின்ல கேட்பாங்க. 5 மார்க் கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த சம்மில் நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், A cross A கண்டுபிடிக்கணும். A cross A தான் ஃபர்ஸ்ட். A cross A 16 எலமெண்ட்ஸ் இருக்கணும். அப்போ A 4 எலமெண்ட்ஸ் இருக்கணும். A 4 எலமெண்ட்ஸ். இந்த 4 எலமெண்ட்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணுறது என்ன செய்றீங்க, இந்த -1, 2, 0, 1 இந்த எலமெண்ட்ஸ், இந்த என்ன செய்றீங்க எலமெண்ட்ஸ் வச்சு தான் நீங்கள் A உள்ள எலமெண்ட்ஸை என்ன செய்ய நீங்கள் கொண்டு வர முடியும். இதை வச்சு தான் இந்த A -1, 0, 1, 2 அடுத்து A cross A வேல்யூ. A cross A நீங்கள் என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். அடுத்த ஸ்டெப் எஸ். A cross A, நெக்ஸ்ட் எக்ஸ். ஸோ எக்ஸ் எப்படி இருக்கணும், A, B இருக்கணும். அந்த A, B belongs to A cross A, A less than B. ஸோ இது கண்டிஷன். இந்த கண்டிஷனில் உள்ள டேர்ம்ஸ் எல்லாம் நீங்கள் என்ன செய்யணும், A cross A இருந்து செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணி நம்ம இங்கே எழுதுறோம். அப்போ நீங்கள் அப்போ அப்படி செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த டேர்ம்ஸ் வந்துடும். இதில் ரெண்டே மட்டும் விட்டுருங்க, ஏன்னா இந்த ரெண்டு டேர்ம்ஸ் ஆல்ரெடி இருக்குது. -1, 2 and 0, 2 இந்த 4 டேர்ம்ஸ் given. So நீ என்ன பண்றீங்க, அப்போ பேலன்ஸ் ரிமைனிங் எலமெண்ட்ஸ். the remaining elements of S is -1, 0, -1, 1, 0, 2, 1, 2. ஸோ இந்த சம் நீங்கள் என்ன செய்யுங்க. ஸோ இந்த சம் வந்து எந்த மாடலில் பண்ணுறோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த மெத்தட் சம் படியே நான் நம்ம இதை வச்சுருக்கோம், ஆன்சர் பண்ணியிருக்கிறோம். தேங்க்யூ. Yes students, exercise 1.1 9th sum. Let A and B be two sets such that n of A equal to 3 and n of B equal to 2. If x, 1, y, 2, z, 1 are in A cross B. Find A and B where x, y, z are distinct elements. So the sum என்ன கொடுத்திருக்காங்க, A and B be the two sets such that n of A. So A உள்ள elements n of A is 3, n of B is 2. If x, 1, y, 2, z, 1 are in A cross B. So A cross B ல உள்ள elements x, 1, y, 2, z, 1. if ங்கற ஒரு வேர்ட் இருக்கு பாருங்க. இது மூணு டேர்ம் தான் இல்லை, மொத்தம் இருக்குது n of A 3, n of B 6 அப்படின்னா n of A cross B equal to, so n of A cross B equal to n of A cross n of B. So n of A 3 into 2, 6 elements. So A cross B has 6 elements. 6 elements வரணும். A cross B has 6 elements. நாங்க என்ன இருக்குது, if A x, 1, y, 2, z, 1 3 elements தான் கொடுத்திருக்காங்க. 3 elements இருக்கு. ஏகாசி R in A cross B. So A cross B ல மொத்தம் இந்த நம்பர் இல்ல, இன்னும் நிறைய இருக்கு, டேர்ம்ஸ் இருக்கு. மொத்தம் 6 elements. A cross B has 6 elements. எதை வச்சு முடிவு பண்றோம், n of A 3, n of A equal to 3, n of B equal to 2. அப்ப n of A cross B equal to 6. அப்ப A cross B has 6 elements. A cross B has 6 elements. So இந்த 3 elements இருக்கு. அப்ப ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் என்ன நமக்கு தெரியாது, ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் இல்ல. அப்ப ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் இல்லன்னா நீங்க என்ன செய்யணும், A cross B கண்டுபிடிக்கணும். அது எப்படி பார்க்கணும் அப்படின்னா, பாருங்க A cross B will have 6 elements. 6 elements இருக்கணும். ஆனா நமக்கு A equal to, இப்போ A எப்படி இருக்கலாம் பாருங்க, x, y, z. இதான் ஃபர்ஸ்ட் இருக்குது, ஃபர்ஸ்ட் டேர்ம் அது x, y, z. அப்போ என்ன செய்யணும், A equal to x, y, z.
ஸோ பி பாருங்க 1 2 1 தான் இருக்கு. அப்போ நீங்கள் 1 கமா 2 எடுக்கலாம். ஸோ நம்ம எடுக்கிறது இந்த டேர்ம்ஸ் வச்சா நம்ம என்ன முடிவு பண்ணுறோம். இதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், அந்த டேர்ம்ஸ் இதெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு சொன்னால் இது வந்து நம்ம அஸ்யூம் பண்ணி தான் எழுதுறோம். எப்படி அஸ்யூம் பண்ணுறோம், given terms இந்த terms x, 1 y, 2 z, 1 அப்போ ஃபர்ஸ்ட் எலமெண்ட் இருக்கு x y z. அப்போ இந்த x y z அப்போ a equal to set of x y z, b equal to 1 2 1 2. இப்போ a cross b இந்த ரெண்டையும் நீங்க கிராஸ் பண்ணீங்கன்னா x, y, z cross 1 2. எப்படி கிராஸ் பண்ணுவோம், x, 1 x, 2 y, 1 y, 2 z, 1 z, 2. So அவங்களுக்கு given 3 elements x, 1 y, 2 z, 1. So remaining elements of a cross b is x, 2 y, 1 and z, 2. So அவங்க இந்த டேர்ம்ஸ் எல்லாம் நமக்கு கொடுக்கல. என்ன क्वेश्चन கேட்காங்க, ifங்கற ஒரு வேர்ட் இருக்கு பாருங்க, if x, 1 y, 2 z, 1 are in a cross b. a cross b ல இந்த மூணு டேர்ம்ஸ் இருந்தா வெரி அடுத்துள்ள 3 டேர்ம்ஸ் அவங்க கொடுக்கலாம். அந்த 3 டேர்ம்ஸ் இதுதான். ஸோ ரிமைனிங் டேர்ம்ஸ் x, 2 y, 1 z, 2. ஸோ அப்போ நீங்க என்ன செய்யணும், இந்த ரிமைனிங் டேர்ம்ஸ் வச்சு கூட நீங்க என்ன செய்யலாம், இந்த எழுதிடலாம். பாருங்க ரிமைனிங் டேர்ம்ஸ் பாருங்க, x, 2 y, 1 z, 2 பாருங்க. x, 2 y, 1 z, 2. Therefore a equal to x, y, z, b equal to 1, 2. So இதை வச்சு நீங்க பார்க்கலாம், அந்த ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் வச்சு நீங்க பார்க்கலாம், given elements and remaining elements. So a cross b equal to 6 elements. So therefore a equal to x, y, z, b equal to 1, 2. எப்படி கண்டுபிடிக்கணும், இதை வச்சு நீங்க செய்யலாம் பார்க்கலாம். So a equal to x, y, z, b equal to 1, 2. ஸோ இந்த இதே மாடல் சம் எது கொடுத்தாலும் இங்கே கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸுக்கு கொடுத்தா கூட நீங்கள் என்ன செய்யணும், இதே மெத்தடில் நீங்கள் என்ன செய்யுங்க, ஆமாம் நீங்கள் இதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி நீங்கள் அதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். ஆமாம், அடுத்து இன்னொன்று பார்க்குறோம், இது ஃபைண்ட் a and b வேர் x, y, z ஆர் டிஸ்டிங்க்ட் எலமெண்ட். எல்லாமே டிஸ்டிங்க்ட் எலமெண்ட் தான். ஸோ நீங்கள் எழுதுறீங்க, ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன், எக்ஸாம்பிள் 1, 3, 1, 4. ஸோ இதை நீங்கள் என்ன செய்யுங்க, புக்கில் இருக்க எக்ஸாம்பிள் சம்ம தான் நீங்கள் ரீட் பண்ணி நீங்களே என்ன செய்யுங்க, ஆன்சர் பண்ணுவீங்க. தேங்க்யூ.